நான் வந்து இப்போ இதோட பெனிஃபிட் சொல்லுவேன். நீங்கள் வந்து இது என்னென்னு கண்டுபிடிக்கணும். நான் வந்து கடைசியாக சொல்லுவேன். சேலஞ்சுக்கு ரெடியா? இதில் வந்து கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கிட்னி ஸ்டோனை வந்து ரிமூவ் பண்ணுதான். கேல் பிளாடர் பித்தப்பை கல்லை கூட நீக்குதாங்க. யார் இவங்கன்னு கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து இவங்க தாங்க. இவங்க கிட்ட விட்டமின் ஏ இருக்குது, சி இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, ஃபைபர் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒமேகா 5 ஃபேட்டி ஆசிட் கூட இருக்காங்க. அதனால கேன்சரை கூட அழிக்குதான். நம்பர் 3 இவங்க யாருன்னா விட்டமின் ஏ, பி, சி, பொட்டாசியம், பாஸ்பரஸ் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது இவங்க கிட்ட. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்களே. இந்த விதைகளை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. வீடியோக்குள்ளே போயிடலாமா? இன்றைக்கி வந்து நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் மில்க் ஷேக் தாங்க பார்க்க போகிறோம். மில்க் ஷேக்னாலே பொதுவாக எல்லாருக்குமே பிடிக்குங்க. நம்ம இன்றைக்கி இந்த 3 பார்க்கலாம், நாளைக்கு அடுத்த 3 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் நான்? கண்ணுக்கு ரொம்ப நல்லது, கிட்னிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, கேல் பிளாடர் ஸ்டோனை ரிமூவ் பண்ணதான். யாருன்னா ஆப்பிள் தாங்க. ஒரு 2 ஆப்பிளை தோல் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட மில்க் வந்து ஒரு 2 கிளாஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட்டுக்காக ஒயிட் சுகர் போடவே கூடாது. வெல்லம் இருக்குல்ல, அது வந்து ஒரு 2 பீஸ் போதும். ஏன்னா ஆப்பிளும் ஒன்று ஸ்வீட்டாக தாங்க இருக்கும். இந்த மாதிரி நம்ம நைஸாக அடித்து பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து ஒரு நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாங்க. அண்ட் ஆப்பிள் அ டே கீப்ஸ் த டாக்டர் அவேன்னு சும்மாவா சொன்னாங்க? டெய்லி நீங்கள் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டீங்கன்னா டாக்டர் பக்கமே போக வேண்டாமாங்க. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும் அந்த ஆப்பிளில். இந்த ஆப்பிளை டெய்லி காலையில் ஒரு 10 பாதாம் கூட அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா ஸ்கின் கூட க்ளோ ஆகுதாங்க, ஹேர் கூட க்ரோத் ஆகுதான். ஆனால் ஒரு ஆள் ஒரு ஆப்பிளை ஃபுல்லாக சாப்பிட்ணுங்க. டாக்டர்கிட்ட கேல் பிளாடர் ஸ்டோனுன்னு போனாலே அவங்க ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து இந்த ஆப்பிள் ஜூஸ் தாங்க குடிக்க சொல்கிறாங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கூட ரிமூவ் பண்ணதுக்கு ரொம்பவே உதவுதாங்க இது. அவ்வளோதான் மக்களே. ஆப்பிளை பற்றி நீங்கள் அதோட பெனிஃபிட்ஸ் பற்றி இன்றைக்கி நிறைய தெரிஞ்சிட்ருப்பீங்க. நீங்களும் இந்த வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கற்றுக்கிட்டோம். நம்பர் 2 நான் என்ன சொல்லியிருந்தேன்? விட்டமின் ஏ, சி, பொட்டாசியம், ஃபைபர் எல்லாமே இருக்குது. ஒமேகா 5 ஃபேட்டி ஆசிட் கூட இருக்காங்க இதில். யாருன்னா நம்ம மாதுளப்பழம் தான், நம்ம ஊரில் கிடைக்கிற பழங்க. இதுவும் அதே மாதிரி 2 வந்து இந்த முத்துக்களை மட்டும் எடுத்து ஜாரில் போட்டுக்கோங்க. இது கூடவே கடுப்பு காந்தி திராட்சை இருக்குல்ல, அந்த திராட்சை வந்து ஒரு 4 to 5 வரைக்கும் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் இருக்குல்ல, அது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாட்டு சர்க்கரை இருக்குல்ல, அது வந்து ஒரு ஸ்பூன் போதுங்க. இது கூட நம்ம ஒரு கிளாஸ் ஃபுல்லாக மில்க் ஆட் பண்ணிடலாம். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க இது. இந்த மாதுளப்பழம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டெய்லி உங்கள் பிரெயினுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதாவது ஞாபக சக்தியை அதிகமாகவே இம்ப்ரூவ் பண்ணுதுங்க. அதனால் வந்து குட்டீஸ்க்கெலாம் ஸ்கூல் போகும்போது இதை வந்து டெய்லி ஒன்று கொடுத்துருங்க. அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸாக நீங்கள் சமோசா, பஜ்ஜி, பிஸ்கெட் அந்த மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி ஃப்ரூட்ஸாக ஒன்று வச்சு கொடுத்து விட்ருங்க. நம்ம வந்து என்னென்னமோ பழங்கள்லாம் வாங்கி சாப்பிட்றோங்க. ஆனால் இது வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற ரொம்பவே சூப்பரான பழங்க. மெயினாக ஒன்று என்னென்னா, இதை வந்து நீங்கள் அடைச்சிட்டு வடிகட்டக்கூடாதுங்க. வடிகட்டாமல் அப்படியே குடிக்கணும். அப்போ தான் இதில் உள்ள ஃபைபர் வந்து உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். உங்களுக்கு வந்து மாதுளப்பழத்தில் இந்த மாதிரி மில்க் ஷேக்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு மாதுளப்பழத்தை ஃபுல்லாக உரிச்சிட்டு அதில் உள்ள முத்துக்கள் எல்லாத்தையுமே எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அது கூட சால்ட்டும் பெப்பரும் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து சில பேர் நினைப்பாங்க, நம்ம வந்து பழங்களை வந்து அடைச்சிட்டா வந்து அதில் உள்ள ஃபைபர்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாங்க. வயசானவங்களுக்குலாம் நான் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ஏன்னா அவங்களால கடிக்க முடியாதுல்ல, அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி அடித்து கொடுத்துருங்க. உங்களுக்குலாம் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு அந்த முத்துக்களை அப்படியே சாப்பிட்ருங்க. அவ்வளோ சத்துக்கள் அப்படியே கிடைக்கும். ஒரு பழத்தோட முழு சத்துமே உங்களுக்கு அப்படியே கிடைக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. அவ்வளோதாங்க. மாதுளையை பற்றி அதோட பெனிஃபிட்ஸை பற்றி நீங்கள் கற்றுட்ருப்பீங்க. இப்போ வந்து நம்ம 3வதுக்கு போயிடலாமா? என்னென்னா சப்போட்டா தான். விட்டமின் ஏ, பி, சி, பாஸ்பரஸ், பொட்டாசியம் எல்லாமே இருக்குங்க. இதை வந்து நம்ம எப்போதும் போல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை உரிச்சிட்டு ஒரு ஜாரில் போட்டு வச்சுக்கலாம். இந்த சப்போட்டா பழத்துலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. நிறைய வந்து இது வந்து ரோட்டில் வந்து இந்த பழமும் கொய்யா பழமும் நிறைய போட்டு வச்சுருப்பாங்க. இது வந்து ரொம்ப ரேட்டும் சீப் தாங்க. உங்களுக்கு ஆப்பிள், போமோகிரானேட்டை கம்பேர் பண்ணும்போது சப்போட்டா வந்து ரொம்ப ரொம்ப சீப்பானது தாங்க. இதில் உள்ள விதைகளை வந்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. பாருங்கள், இதில் நாட்டு சக்கரை போட்டு ஒரு டம்ளர் பால் ஊற்றி நம்ம நல்லா அடித்து எடுத்துடலாம். ரெடி ஆகிடுச்சா? இதில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக என் தங்கச்சி பார்த்திங்களா இது போட்டிருக்கா, வால்நட் போட்டுட்டு சாப்பிட்டோம். இந்த விதைகளை வந்து அவள் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவளுக்கு வந்து கிராஃப்ட் ஒர்க்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து அவளுக்கு வேணுமா. அதனால் வந்து அவள் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாள். அவளை தாங்க டெக்கரேஷனுங்கிற பேர் என்னமோ பண்ணியிருக்கா பாருங்கள். அது எப்படியுமே சூப்பராக இருந்துச்சுங்க. மில்க் ஷேக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த 3 டைப்ஸுமே நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். இந்த 3 மில்க் ஷேக்கில் உங்களுக்கு எந்த மில்க் ஷேக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் எந்த ஃப்ரூட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? நாளைக்கு நம்ம என்ன வீடியோ போடலான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் மக்களே. நல்லா சாப்பிடுங்க, நல்லதை மட்டுமே சாப்பிடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையில் ஒரு சூப்பர் ஹெல்த்தி வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறக்காம
சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.